பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம செந்திலும் கதிரும் வெளியே உட்காந்துக்கிட்டு அம்மாவோட கவலை நம்ம கொஞ்சம் தீர்த்து வச்சிருக்கணும்னு அம்மாவும் அப்பாவும் பேசாமல் இருந்திருந்தா கூட நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பேச வச்சிருக்கணும். எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் விட்டதுனால இன்னைக்கு அம்மா எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனாவும் ராஜ்யம் வராங்க. என்ன அம்மா இன்னும் கோவமா தான் இருக்காங்களா? ஆமாம், ரொம்ப கோவமா இருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. உடனே நான் பேசினதுல நான் என்ன தப்பு இருக்குது, நான் சரியாக தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படியே மாறிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவங்களும் பாவம் எத்தனை வருஷத்துக்கு தான் உள்ளேயே இருந்து பூட்டி வச்சுருந்துப்பாங்க. இன்றைக்கி ஆன தூரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இப்போ வருத்தப்பட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தினியே உண்மையாகவே நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனியா? ஆமாங்க, சத்தியமாக நான் சொல்லிட்டு தான் போனேன். நீங்கள் கேம் விளையாடிட்டு இருந்தீங்கல்ல, அப்போதானுங்க அத்தை கையில் பேசின கையோடு வந்து உங்ககிட்ட நான் வந்து சொன்னேன். இல்லையே, அப்படியெல்லாம் இல்லையே, இவ்வளோ முக்கியமான விஷயம் என் காதில் விழாமல் போயிருக்குமா? அண்ணன் கேம் விளையாடுற போது போய் பேசுனீங்களா? கண்டிப்பாக அண்ணன் காதில் போட்டிருக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து அவரோட வாய்ப்புக்காக போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்ததா சரி, நான் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? முதல்ல உங்களோட ஃபோனை கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபோன் எதுக்கு? முதல்ல ஃபோனை கொடுங்க, நான் என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி அந்த வாய்ஸ் மெசேஜை வந்து டச் பண்ணி பார்க்குறாங்க. ஏங்க, நானும் அத்தையும் கோயிலுக்கு போகிறேன், நான் சொன்னதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, போயிட்டு வர ஈவினிங் ஆகிடும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. அதை கூட கவனிக்காமல் ஓகேன்னு வேறு இவர் வேறு மெசேஜ் போட்டிருக்காரு. ஏங்க, திடீர்னு எனக்கே ஏதாவது ஒன்று ஆகி யாராவது உங்களுக்கு மெசேஜ் போடுறாங்க, இல்லை ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ கூட துணியெல்லாம் எடுத்து வை, சாமானத்தை கழுவி வை, நான் மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே செந்தில் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜ் இருந்துட்டு முன்னாடியே இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்திருக்காதே மாமா அப்படின்ற மாதிரி ராஜி அவங்களோட பங்குக்கு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம பாண்டியன் செ சரவணன் பழனின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ பாண்டியன் வந்து தயங்கிட்டே இருக்காரு. என்ன விஷயம்னு பார்த்தா அதுக்கு அடுத்ததாக பழனி இருந்துட்டு, மச்சான் என்ன மச்சான் வீட்டுக்குள்ளே வாங்க போகலாம், நான்லாம் வரலடா, வரத்துக்கே இஷ்டம் இல்லை என்ன மச்சான் வரத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதை நீங்களா கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு வீடு, அது நீங்கள் எப்படி வரமாட்டேனாலாம் சொல்லலாம், முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா எங்கக்கா இருக்க நீ, எங்கே இவ்வளோ பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டு சமையல் கட்டில் நின்று நீ என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமாம், மச்சன் வீட்டு குழலி கல்யாண விஷயம், அரசி கல்யாண விஷயம்னு சொல்லிட்டு அம்பட்டு விஷயத்த நீ மச்ச மனசை நவுகிற மாதிரி பேசியிருக்க. என்னக்கா நினச்சிட்டு இருக்க நீ? தப்பு பண்ணியா? ஆமாம், தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு மச்சான் கூட கூட பேசி அவரை மனசை நீ காயப்படுத்திருக்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் வர எல்லா வார்த்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்காக மச்சான் எவ்வளோ தூரம் உழைச்சிருக்காருன்னு தெரியுமா? சங்க மீட்டிங்கில் கூட மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவாங்க. மச்சான் அது கூட போகிறதில்ல தெரியுமா? வீடு உண்டு கடை உண்டு, வீடு உண்டு கடை உண்டுன்னு சொல்லிட்டு அவரோட எல்லா கஷ்டமும் உங்களுக்காக தானே அவர் பட்டுட்ருக்காரு. ஆனால் அவரை புரிஞ்சுக்காம நீங்களும் அவர் மனசை நோகிற மாதிரி பேசியிருக்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சிட்டியா? இன்னும் பேச வேண்டியது ஏதாவது இருக்கா? பேசி முடிச்சுட்டு முதல்ல உன் வீட்டுக்கு கிளம்பி போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா நான் உன் தம்பிக்கா, நான் உனக்கு ஸ்பெஷல் தானே, என்ன பெத்த பசங்களே என்னை பற்றி கவலைப்படல, நீ எதுக்கடா இங்கே வந்திருக்க? உன் பொண்டாட்டி கடையை சத்திட்டு வந்துட்டாளா தெரியலையக்கா, முதல்ல உன் வீட்டு பிரச்சனையை போய் பாரு, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி நீ கவலைப்படுவ, தேவையில்லாமல் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உன் அக்கா என் அப்பா கிட்ட மனசாட்சி இல்லாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்கன்னு சரவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். ஓ, இதுக்கெல்லாம் காரணம் இந்த துரதானா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு எனக்காக யாரும் பேச வேண்டாம், அவள் தான் சொல்லிட்டால பொண்டாட்டி பிள்ளைங்க பிரச்சனைன்னு, அது நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் ஆஃபீஸருங்களா, நீங்களாம் என்னை கேள்வி மேலே கேள்வியாக கேட்டீங்க, இவன் வாழ்க்கையை நான் சீரழிச்சுனா? ஆமாவாட சரணா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா,
இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்து எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் கடைசியில் அது இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பிரச்சனை என்னால் தான் தெரிஞ்ச உடனே அவன் பிரச்சனையை முடிச்சு வைக்க நான் தயாராக இருக்கேன். ஆமாம், என்கிட்ட நீங்கள் ஆளுக்கு 10 லட்சம் ரொய்ய ரொக்கமாக வாங்கினீங்கல்ல, அந்த பணத்தை இன்னும் எண்ணி 60 நாள் 2 மாதத்துக்குள்ளே திருப்பி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா நான் தான் உங்கள் மேலே அக்கறை இல்லை, உங்களுக்காக நான் எதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, என் மேலே கோவம்னா எங்கிட்ட வந்து அந்த கோவத்தை காட்டுங்க, தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட பிரச்சனைக்கு போகாதீங்க. அவங்களும் அவங்கக்கிட்ட வந்து பணத்தை கேட்டாங்க. செந்திலுக்காக மீனா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. கதிர்க்காக ராஜ உதவி பண்ணா. இல்லாட்டி அவனே நான் லோன் போட்டுக்கிறேன்னு தான் சொன்னான். லோனுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் நீங்கள் தானே நானே பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு இப்போ 2 மாதத்துக்குள்ளே திருப்பி கேட்டால் அது ஏன் பணம், நான் கஷ்டப்பட்ட பணம், அதனால் நான் என் பணத்தை கேட்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாண்டியன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அரசியை கூப்பிட்டு 3 தட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி சரவணனையும் அரசியை மட்டும் உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. அம்மாச்சி இருந்துட்டு, உங்களுக்காக கோமதி செஞ்சு வச்சுருக்கா, எதுக்காக கடையில் இருந்தாலும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும், அடுத்தவங்களோட உதவி எனக்கு தேவையில்லாமல் அத்தை, அதனால் எனக்கு தேவையானதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.